Good morning, one and all. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சக்கராம்பாளையம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம், அதாவது 15/4/2025 அன்றைக்கி 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த சோசியல் சயின்ஸ் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் லெசனுடைய புக் பேக் கொஸ்டின். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான். இதில் 1 மார்க் வந்து 14 1 மார்க் கேட்டிருப்பாங்க. 14 1 மார்க்குமே வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து போப்பு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா when was North and South Vietnam united 1976. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூற்று காரணம் சரிங்களா, அதாவது அசோசியேஷன் அண்ட் ரீசன். ஜோதி பாபுலே ஓப்பனட் ஆர்பேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விண்டோஸ். அடுத்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி பாபுலே ஓப்பனட் சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஆனால் வந்து ரீசன் வைஸ் இஸ் நாட் ஆப்ட் ஆஃப் த அசோசியேஷன் சரிங்களா. அப்போ ஆன்சர் ஏ அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். இது 5வது லெசனுடைய அசோசியேஷன் ரீசன் புக் பேக் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th லெசன் சரிங்களா. வாட் வாஸ் த கண்டெக்ஸ்ட் இன் விச் த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ் இருக்கு வந்து முண்டா ரெபிலியன். அடுத்து ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன் கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் ஆஸ் டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லெசனில் கேட்டிருக்காங்க டேஸ் இஸ் ஏ கேஷ் கிராப்ட் காட்டன். அடுத்து நெக்ஸ்ட் 4th லெசன் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமன்ஸ்டு இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5th லெசன் ஜாகிரஃபி த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்டு டெமோக்ரஃபி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி 7th லெசன் செகண்ட் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மில்லட்ஸ். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் அப்படிங்கிறது 2 லெசன் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் டஸ் நாட் பொசஸ் ஏ பைகாமினல் ரெஜிஸ்டர். இது லெசன் 3லேருந்து வந்திருக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து லெசன் 5லேருந்து பார்த்திங்கன்னா ஓபக் அப்படிங்கிறது அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிமோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் வேல்யூ ஆடட் அப்ரோச் த வேல்யூ ஆடட் பை த ஈச் இமிடியேட் கூட்ஸ் இஸ் சம்ட் டு த எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ். அடுத்து செகண்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைன் த டங்கல் ப்ரப்போசல் இன் 1994. இப்போ 1 மார்க்கில் கேட்டால் 14 1 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நம்ம 10 எழுதணும். அதில் 28 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 1 சரிங்களா. 15th கொஸ்டின் அதான் ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார் வந்து லெசன் 1 ஹிஸ்ட்ரியில் புக் பேக் கொஸ்டின். அடுத்து ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெசன் 6 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்டு பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் 7th லெசனுடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டுவோர்ட்ஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி 9th லெசனுடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து ஜாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெசனுடைய புக் பேக் கொஸ்டின். 4 distant season of India lesson 2 உடைய புக் பேக் கொஸ்டின் ஜாகிரஃபி. அடுத்து ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் இந்தியா லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின் ஜாகிரஃபியில். அடுத்து மென்ஷன் த மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது லெசன் 7 உடைய புக் பேக் கொஸ்டின். 6 உடைய புக் பேக் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அதான் மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஜாகிரஃபி லெசன் 6 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி லெசன் 7 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ஒரிஜினல் ஜுடிஃபிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட் இது வந்து லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின் சிவிக்ஸ். நேம் த ஆர்டிஃபெக்ட்ஸ் டு த நான் அலைன்டு மூமெண்ட் அது வந்து சிவிக்ஸில் லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின். டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO இது வந்து எக்கனாமிக்ஸ் லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் டு யூ நோ அபவுட் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் லெசன் 5ல் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று மட்டும்தான் நமக்கு கம்பல்சரி 2 மார்க் வந்து இன்டீரியர் பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 29ல் கட்டபொம்மன் வாஸ் ஹேங்கட் டு த டெத் அட் இது வந்து கயத்தார் ஹிஸ்ட்ரியில் லெசன் 6ல் இருக்கிற புக் பேக் கொஸ்டின். அடுத்து காந்தி ரிகார்டட் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே ஆஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் குரு. அடுத்தது ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிதார் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் given to the citizen of India under the article 51A. செகண்டரி செக்டார் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். இது 5மே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின். ஹிஸ்ட்ரிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபிலேருந்து 1
சிவிக்ஸ்லேருந்து ஒன்று, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஹைலைட் த ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ். ஹிஸ்ட்ரி லெசன் 1 புக் பேக் 5 மார்க். அனலைஸ் த எஃபோர்ட்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். ஹிஸ்ட்ரியில் லெசன் 3 புக் பேக் கொஸ்டின். அடுத்தது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஜாகிரபி 2வது லெசனுடைய புக் பேக் கொஸ்டின். ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஜாகிரபி 4வது லெசனுடைய புக் பேக் கொஸ்டின். மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தேன் த பிளைன். லெசன் 2 ஜாகிரபியில் கிவ் ரீசனில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ரோல் பிளேடு பை த 19th century reformers டுவோர்ட்ஸ் த காசஸ் ஆஃப் விமன். ஹிஸ்ட்ரி லெசன் 5 புக் பேக் கொஸ்டின். அடுத்து கிவன் அக்கவுண்ட் ஆன் த பெனின்சுலர் ரிவர் ஆஃப் இந்தியா. இது ஜாகிரபி லெசன் 1 புக் பேக் கொஸ்டின். அடுத்து ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். லெசன் 3 ஜாகிரபி புக் பேக் கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு. இது லெசன் 7 ஜாகிரபி புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த இந்தியா. சிவிக்ஸில் லெசன் 2 புக் பேக் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சிவிக்ஸ் லெசன் 1 புக் பேக் கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இது எக்கனாமிக்ஸில் லெசன் 1 புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் டேக்ஸ். எக்ஸ்பிளைன் இட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். இதில் எக்கனாமிக்ஸில் லெசன் 4 புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம்லைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் பிட்வீன் 1910 940. இந்திய தேசிய அந்த இயக்கத்துடைய நிகழ்வுகள் தான் எழுதணும். ஆமாம், ஒரு 5 எழுதணும். ஓகேங்களா. 1க்கு 1 மார்க்கு. அடுத்து வேர்ல்டு மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லாண்டிக், பசிபிக் ஓசன், ஃப்ரான்ஸு, செர்பியா, ஜப்பான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 8 மார்க். 8 மார்க் வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2மே புக் பேக் தான். ஓகேங்களா. அதாவது ஏழு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி எக்ஸாம் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அஸ் அ டைப்பிக்கல் எக்ஸாமின் ஆஃப் காந்தியன் மூவ்மெண்ட். லெசன் ஹிஸ்ட்ரி 8ல் புக் பேக் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் பாயிண்ட் அவுட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு த காசஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி லெசன் 10 புக் பேக் கொஸ்டின். அதாவது செகண்ட் ஹாஃப்லேருந்து நமக்கு 8 மார்க் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மேப் அல்லது தமிழ்நாடு மேப் இது 2ல் ஏதாவது ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் போடணும். 8 மார்க்கு, ஒரு பிளேஸ்க்கு 1 மார்க். ஓகேங்களா. இந்தியா மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, டெக்கான் பிளாட்டியூ, ஃபனா பயோஸ்பியர் ரிசர்வ், ரிவர் கங்கா, பிளாக் சாயில் ரீஜன், மேட்டூர் டேம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதாவது எது வேணாலும் நம்ம 4 இருக்குது சரிங்களா. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மும்பை குறிக்கலாம், சென்னை குறிக்கலாம், கொல்கட்டா குறிக்கலாம், டெல்லி கொடுக்கலாம். ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் இப்போ எழுதிட்டு நம்ம அந்த பிளேஸ் எழுதிருக்கலாம். அடுத்து பெட்ரோலியம் ரீஜன் நம்ம புக்கில் கொடுக்கல, ஏதோ ஒரு ரீஜனை நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஓகேங்களா. இதுக்கு அது எழுதலாம். அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மேப் போடலாம். தமிழ்நாடு மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ரிவர், நீலகிரி, பாயிண்ட் கேலிமர் வைல்டு லைஃப் சான்ச்சுரி, அதே மாதிரி புலிகாட் லேக். இது ஏர்போர்ட் 1 சரிங்க. திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஏர்போர்ட் பிளேஸு, அதுலேருந்து ஏதாவது ஒன்று மார்க் பண்ணணும். அடுத்து சுகர்கேன் க்ரோவிங் ஏரியா, கோல் மைன்ஸ் ஏரியா எனி 1. அடுத்து வந்து இந்தியன் ஓசன் சரிங்களா. இந்த 8ல் ஏதாவது ஒன்று குறிச்சிப்போம். இதுக்கு உண்டான ஆன்சருக்கு அதில் அப்படியே நம்ம வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வித் ஆப்ஷனோட 14 1 மார்க்கு 14. இது 14ம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து 2 மார்க் வந்து எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் போட்டிருப்போம். ஒவ்வொரு கொஸ்டின் ஈச் கொஸ்டின் கெட்ட 2 மார்க்ஸ். இதில் வந்து நீங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 27 வரலும் நம்ம ஏதாவது 9 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத அட்டாச் எழுதணும். அடுத்து 28 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி 2 மார்க். ஓகேங்களா. இதை கண்டிப்பாக எல்லாருமே எழுதியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 42, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 அப்படிங்கிறப்ப நமக்கு வேர்ல்டு மேப் வந்திருக்கும். மேப் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக எல்லாருமே அட்டன் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிறதுல வந்து 9 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு 29லேருந்து 41 வரலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி 9 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்கு. 8 மார்க் வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் சரிங்களா. ஒன்றா இந்த கொஸ்டின்ஸ் எழுதலாம், இல்லைன்னா அது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்றா 8வது லெசன்லேருந்து காந்தி எழுதியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா 10வது லெசன்லேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கணும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்லைன் வந்து இதில் எனி 5க்கு 5 ஈவெண்ட்ஸுக்கு போய் எழுதுனீங்கன்னா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து 8 மார்க்கில் இந்தியா மேப்பு. ஓகேங்களா. இந்தியா மேப்பு அது இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், நாம் தமிழ்நாடு மேப் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா.
இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். இந்த தடவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்டீரியர் 2 மார்க் மட்டும்தான், 2 மார்க் மட்டும் இன்டீரியர் 2 மார்க் கரெக்டாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது சென்டம் வாங்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? 98 மார்க் வந்து புக் பேக் மட்டும் தரவாக படிச்சிருந்தாவே கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து +1 வரலும் நமக்கு வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளது நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரூபிகா அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் நீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிறத அவங்க வாங்கிட்டு இப்போ எம்எம்சியில் வந்து மெடிக்கல் வந்து படிச்சுட்ருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டோட கிராஸ் கோர்ஸோடைய அட்மிஷன் அண்டு ரிப்பீட்டர் கோர்ஸோடைய அட்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. உங்கள் யாராவது வந்து நீட் வந்து சேர விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய சென்டரில் வந்து சேர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து முன்னாடி பாருங்கள், பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கலாம். இங்கே கீழே இந்த ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அதே மாதிரி போர்டு ஓகேங்களா, எல்கேஜிலேருந்து 11th வரல அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. 11th ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் ஜேஇ இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படிங்கிறது போகும். அந்த நீட் ஜேஇ இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் அதுக்கு வரும். அடுத்து நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திறனறி தேர்வு அப்படிங்கிறதும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் அதாவது 100 out of 100 வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாங்க. ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எலிஜிபிள் வந்து 17 ஸ்டூடெண்ட்ஸ், 17 பேர் வந்து நம்மளது மொத்தம் வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரு 18,000, அடுத்த இயருக்கு வந்து ஒரு 18,000, 36,000 வந்து அமௌண்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.